கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். மனமிரங்கும் ஆவியானவரே, இந்த அதிகாலை பொழுதினிலே அனுதினமும் ஒரு 5 நிமிடம் உமது இறையிறக்கத்தின் செய்திக்காக இதோ நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய திரு சமூகத்தில் நிற்க தகுதியற்றவர்கள். தாவீது சங்கீதம் 51 பாடியதைப் போல, சங்கீதம் 51:11 பாடியதைப் போல உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் ஆண்டவரே. சங்கீதம் 51:10 சொல்வதைப் போல, கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே ஒரு வாக்கியருளும் என்று சொல்லி தாவீதுடைய மனமாற்றம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை இரக்கத்தின் செய்தி, எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடு. எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடு. தாவீது தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு. என் குழந்தாய், எப்பொழுதும் என் வழியாக எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு. எப்பொழுதும் என் வழியாக எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு. அதன் வழியாக நாம் எப்பொழுதும் இன்னும் அதிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடும். நீயும் அமைதியுடன் இருக்க முடியும். உன்னை நான் என் இதயத்துக்குள் அனுமதித்திருக்கிறேன். நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்து கொள்ளலாமா? ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு சமாதானம். என் குழந்தாய், என் பிள்ளைகள் என்னை கூப்பிடும்போது எப்போதும் நான் பதிலளிக்கிறேன். பாவிகளுக்காக நான் மிகுந்த கரிவுள்ள இரக்கமுள்ள அன்னையாயிருக்கிறேன். நீ மிகுந்த குறையுள்ளவளாக இருந்த போதிலும் நான் இன்னும் எனது மாசற்ற இதயத்தை உனக்கு முன்பாக ஏந்தி இருக்கிறேன். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, உனது விசுவாசமுள்ள நம்பிக்கை நிறைந்த பதிலுக்காக
என் இதயம் காத்திருக்கிறது. எனது அருளையும் ஆசீரையும் உனக்கு தருவதே என் விருப்பம். என் குழந்தாய், எதை உனக்கு தர மறுத்தேன்? உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? எதை குறித்தும் நீ பயப்படாதே. நீ கூப்பிடும்போது உடனே நான் உனக்கு உதவி செய்ய வருவேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபி. அன்பை உருவானுங்கள் அருமை தகப்பனே, அருமையான காலை பொழுதிலே நீர் தரும் இறையிறக்கத்தின் செய்தி. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்? யார் என்னை தேற்றுவார்? எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிடும். எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைத்து நெஞ்சின் நோகுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். நெஞ்சின் நோவுகள் அவை மிஞ்சும் பாரங்கள். தஞ்சம் இன்றியே தஞ்சம் இன்றியே நெஞ்சம் நோகுதே. என் மகளே, என் குழந்தாய், என் பிள்ளைகள் என்னை கூப்பிடும்போது எப்போதும் நான் பதிலளிக்கிறேன். பாவிகளுக்காக நான் மிகுந்த கனிவுள்ள இரக்கமுள்ள அன்னையாக இருக்கிறேன். நீ மிகுந்த குறையுள்ளவளாக இருந்த போதிலும் நான் இன்னும் எனது மாசற்ற இதயத்தை உனக்கு முன்பாக ஏந்தியிருக்கிறேன். இன்னும் அதிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடும். எல்லாவற்றையும் கடவுளிடம் ஒப்படைத்து விடு. நீயும் அமைதியுடன் இருக்க முடியும். உன்னை நான் என் இதயத்திற்குள் அனுமதித்திருக்கிறேன். நான் உன் இதயத்தை என் வீடாக எடுத்துக்கொள்ளலாமா? ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி சகோதரனே, சகோதரியே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி சங்கீதம் 52:8 சொல்வதைப் போல, நானோ கடவுளின் இல்லத்தில் பச்சை ஒலிவமர கன்று போல் இருக்கின்றேன். கடவுளின் பேரன்பில் எப்போதும் நிலையாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தாவீதுடைய பாடல். இயேசுவே உமக்கு நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைய நாளில் இறையிறக்கத்தின் செய்தியின்படி எல்லாவற்றையும் அனைத்தையும் அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். God bless you. Have a nice day.